यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த முரளி தேதி 2 ஏப்ரல் 1970, 2 ஏப்ரல் 1970. சம்பூர்ண ஸ்டேஜுக்கு நிஷானியா, முழுமை தன்மையின் அடையாளங்கள். स्कॉलरशिप मिलेगी व नहीं मिलेगी वह फिर है अंत तक हिम्मत रखने पर. ஸ்காலர்ஷிப் என்ற உதவித்தொகை கிடைக்குமா இல்லையா என்பது இறுதி வரையில் தைரியமாக இருப்பதின் அடிப்படையிலே அமைகிறது. जितना बहुत समय से हिम्मत में चलते रहते हैं वह बहुत समय का लिंक टूटा नहीं तो गैरअप कर सकते हैं. எந்த அளவிற்கு நீண்ட காலமான முயற்சியில் தைரியமாக இருக்கின்றார்களோ அந்த அளவிற்கு இணைப்பு துண்டிக்கப்படாமல் இருக்கும் பொழுது முன்னேறி விடுகின்றார்கள். अगर अभी भी कारणे अकारणे बहुत समय के हिम्मत का लिंक टूट जाता है तो फिर स्कॉलरशिप लेना मुश्किल है. மாறாக இப்பொழுதும் காரணம் இருந்தாலோ காரணம் இல்லாமலோ செய்யும் முயற்சியில் ஏதேனும் தைரியத்தில் தொய்வு ஏற்பட்டு விட்டால், அந்த இணைப்பு துண்டிப்பு ஏற்பட்டால் ஸ்காலர்ஷிப் பெறுவது கடினமாகிறது. अगर बहुत समय का लिंक अंत तक रखा तो एक्स्ट्रा हेल्प मिल सकती है. மாறாக நீண்ட காலத்திற்கான தொடர்பு இடைவிடாமல் இருந்த வண்ணம் இருந்தால் அதிமிதமான உதவியும் கிடைத்து கொண்டே இருக்கும். इसलिए अब यही लास्ट लेसन पक्का करा रहे हैं. எனவே இப்போது அதற்கான இறுதி பாடத்தை தான் உறுதி செய்யப்படுகிறது. अभी तक टोटल रिजल्ट में क्या देखा? இதுவரையில் மொத்த ரிசல்ட்டில் என்ன பார்க்கப்படுகிறது? सर्विस की सब्जेक्ट में इंचार्ज बनना आता है लेकिन याद की सब्जेक्ट में बैटरी चार्ज करना बहुत कम आता है. சேவை எனும் பாடத்தில் இன்சார்ஜாக இருப்பது நன்றாக உள்ளது. ஆனால் நினைவிடும் பாடத்தில் பேட்டரி சார்ஜ் செய்வது மிக குறைவாக உள்ளது. समझा? புரிந்ததா? சாக்கார் ரூப் में அனுபவ தேக்கா, சாக்கார வடிவத்தில் அனுபவம் பார்த்தீர்கள். साकार रूप में सर्विस की जिम्मेवारी सभी से ज्यादा थी. சாகார பிரம்மாவிடம் சேவைக்கான பொறுப்பு மற்றவர்களை காட்டிலும் அதிகமாகவே இருந்தது. बच्चों में उनसे कितने कम, குழந்தைகளிடம் அதைவிட எவ்வளவு குறைவு. बच्चों को सिर्फ सर्विस की ड्यूटी है. குழந்தைகளை பொறுத்த மட்டில் சேவைக்கான டியூட்டி மட்டுமே இருந்தது. लेकिन साकार रूप में तो सभी ड्यूटी थी. ஆனால் சாகார பிரம்மா பாபாவிடம் எல்லா வகையான டியூட்டியும் இருந்தது அல்லவா? சங்கல்பம் கோ சாகர் தா, சங்கல்பங்கள் பிரம்மா பாபாவிடம் கடலாக இருந்தது. रेस्पॉन्सिबिलिटी के संकल्पों में थे फिर भी सागर की लहरों में देखते थे, वह सागर के तले में देखते थे.
பொறுப்புகளுக்கான எண்ணங்கள் அதிகம் இருந்த போதும் கடலினுடைய அலை மீது இருந்தாரா, கடலுக்குள்ளே இருந்தாரா? என்ன தென்பட்டது? बच्चों को लहरों में लहराना आता है लेकिन தலை में जाना नहीं आता है. குழந்தைகளுக்கு கடலின் அலையோடு அலையாக விளையாட தெரிகிறது, ஆனால் கடலின் ஆழத்தில் செல்ல தெரியவில்லை. உன்கா சகஜ சாதன் பहले सुनाया कि பிராக்டிஸ் करो. அதற்கான சுலபமான வழி என்னவென்று முன்பு கூட சொல்லப்பட்டது. அதன்படி பயிற்சி செய்யுங்கள். अभी अभी आवाज में आए, फिर मास्टर सर्वशक्तिमान बन अभी अभी आवाज से परे. अभी अभी का अभ्यास करो. ஏத்த மாத்திரமே சப்தத்தில் வர வேண்டும். மாஸ்டர் சர்வசக்திவானாகி பிறகு அதே சமயம் சப்தம் கடந்து செல்ல வேண்டும். இப்படி நினைத்த பொழுதே மாற்றத்தை கொண்டு वरुम பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். कितने भी कारोबार में हो, लेकिन बीच बीच में एक सेकंड भी निकाल कर इसका जितना अभ्यास, जितनी प्रैक्टिस करेंगे उतना प्रैक्टिकल रूप बनता जाएगा. எத்தனைதான் மும்முரமான வேலைகளுக்கு இடையே இருந்தாலும் இடையிடையே ஒரு நொடி பொழுதாவது நேரம் ஒதுக்கி எந்த அளவிற்கு இந்த பயிற்சியை மேற்கொள்வீர்களோ அந்த அளவிற்கு நடைமுறை அமுலாக்கம் ஏற்படும். प्रैक्टिस कम है इसलिए प्रैक्टिकल रूप नहीं. பயிற்சி குறைவாக இருப்பதால் நடைமுறையில் காணவில்லை. कभी सागर की लहरों में कभी तले में अभ्यास करो. சில சமயம் கடலின் அலை மீது இருப்பதாக, சில சமயம் கடலின் ஆழத்துக்கு செல்வதாக பயிற்சி மேற்கொள்ளுங்கள். आज विशेष बात यही चेक कर रहे थे कि बच्चों में जितना ही साहस है उतनी ही सघन शक्ति है. இன்று முக்கியமாக சோதிக்கப்பட்டது குழந்தைகளிடம் எந்த அளவுக்கு துணிவு உள்ளதோ அந்த அளவுக்கு பொறுமை சக்தி உள்ளதா என்பதுதான். साहस रखने की शक्ति कितनी है और सघन शक्ति कितनी है. துணிவெனும் சக்தி எத்தனை உள்ளது, பொறுமை சக்தி எவ்வளவு உள்ளது. எது தேக் ரகே தே, இதையே பாபா பார்த்து கொண்டிருந்தார். जितना जितना स्वयं पुरुषार्थ में संतुष्ट और स्पष्ट होंगे उतना और उनके आगे स्पष्ट दिखाई देंगे. எந்த அளவுக்கு தன்னுடைய முயற்சியில் தெள்ள தெளிவாக ஸ்பஷ்டீகரன் சந்துஷ்டமாக திருப்தியாக இருப்பார்களோ அந்த அளவே அவருக்கு முன்பாக தெளிவு நிலை தென்படும். अब पेपर भी हुआ, रिजल्ट भी सुनाई. இப்போது பரீட்சையும் நடந்தது, ரிசல்ட்டும் சொல்லப்பட்டது. பாக்கி பாண்டவோं की बात रह गई. மீதம் உள்ளது பாண்டவர்களின் விஷயம்தான். बाप दादा के पास पुरुषार्थियों की कितनी लाइन है. बाप दादाவிடம் முயற்சியாளர்களின் வரிசை எத்தனை உள்ளது. औरों को ना देख अपनी लाइन को तो देखते होंगे, वह लाइन को भी ना देख अपने को देखते हो. மற்றவர்களை பார்ப்பதை விட்டுவிட்டு தன்னுடைய வரிசையை பார்ப்பீர்களா? அந்த வரிசையிலும் தன்னை மட்டும் பார்ப்பீர்களா? एक है तीव्र पुरुषार्थियों की लाइन, दूसरी है पुरुषार्थियों की लाइन, तीसरी है गुप्त पुरुषार्थियों की लाइन और चौथी है डीली पुरुषार्थियों की लाइन. ஒன்று தீவிர முயற்சியாளரின் வரிசை, மற்றொன்று முயற்சியாளர்களின் வரிசை, மூன்றாவது மறைமுகமான முயற்சி செய்பவர்களின் வரிசை, நான்காவது முயற்சியில் தொய்வாக இருப்பவரின் वैसे. अब बताओ आप किस लाइन में हो. இப்போது சொல்லுங்கள் நீங்கள் எந்த வரிசையில் உள்ளீர்கள். अब ऐसा समय जल्दी आएगा जो यह शब्द नहीं बोलेंगे कि आप जानो. இனி வரும் காலம் அப்படித்தான் இருக்க போகிறது. அதுவும்
விரைவாக வர உள்ளது. அந்த சமயத்தில் நீங்களே தெரிந்து கொள்வீர்கள் என சொல்ல முடியாது. நகி, அப்படி ஒருபோதும் நடைபெறாது. हम सभी जानते हैं, நம் அனைவருக்குமே தெரிந்துள்ள விஷயம்தான். क्योंकि மாஸ்டர் சர்வசக்திமான் है ना, ஏனெனில் மாஸ்டர் சர்வசக்திமான் அல்லவா. सभी शक्तियां समान रूप में ही जाएंगी, அனைத்து சக்திகளும் சமநிலையில் தான் செல்லும். फिर மாஸ்டர் சர்வசக்திமான் हो जाएंगे, பிறகுதான் மாஸ்டர் சர்வசக்திமான் ஆவீர்கள். பாப்கா இத்தனா நிச்சய है, பாபாவுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை உள்ளது. நிச்சய புத்தி है वह विजयी हेगी, நம்பிக்கை புத்தி இருக்கிறது வெற்றி நிச்சயம் என்பதில். बाप और स्वयं में निश्चय बुद्धि है तो विजय कहाँ जाएगी. பாபாவின் மீதும் தன் மீதும் நம்பிக்கை இருக்கும் பொழுது வெற்றி எங்கே சென்றுவிடும். நிச்சய புத்தி கே பீச்சே பீச்சே விஜய் ஆத்தி है, நம்பிக்கை புத்தி உள்ளவருக்கு பின்னாலே வெற்றி வந்து கொண்டே இருக்கிறது. वह विजय के पीछे नहीं दौड़ते, विजय उनके पीछे दौड़ते हैं. வெற்றிக்கு பின்னால் அவர் ஓட மாட்டார், அவருக்கு பின்னால் வெற்றி ஓடோடி வரும். हम विजयी बने इस संकल्प का भी ஒரு தியாக कर लेते, நான் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை கூட தியாகம் செய்து விடுகின்றார். ஐசே சர்வன்ச தியாகி ஹோ, அத்தகைய அனைத்தையும் சுவாகா செய்த தியாகம் செய்த தியாகியா நீங்கள். सर्वस्व त्यागी और सर्व संकल्पों की त्यागी, அனைத்தையும் தியாகம் செய்தவர், அனைத்து எண்ணங்களையும் தியாகம் செய்தவர். சிறு சர்வ சம்பந்தோं का त्याग नहीं, அனைத்து சம்பந்தங்களை மட்டும் தியாகம் செய்வது அல்ல. சர்வ சங்கல்போं से भी त्यागी, எண்ணங்கள் அனைத்திலும் கூட தியாக நிலை. यही संपूर्ण स्थिति है, இதுவே முழுமை தன்மையாகும். பாப்தாதா क्या देखते, विजय का सितारा, பாப்தாதா பார்ப்பது என்ன, வெற்றி நட்சத்திரம். तो बाप दादा की लिस्ट में विजयी सितारे हो, பாப் தாதாவின் பெயர் பட்டியலில் நீங்கள் வெற்றி நட்சத்திரமாக உள்ளீர்களா. जैसे और कार्य में एक दो के सहयोगी हो, वैसे ही भविष्य में भी एक दो के सहयोगी देखने में आ रहे हो. எப்படி காரியங்கள் செய்யும் பொழுது ஒருவருக்கொருவர் உதவிகரமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறே நாளை எதிர்காலத்திலும் ஒருவருக்கொருவர் உதவிகரமாக தென்படுகின்றீர்களா. बनना नहीं है, देखने में आ रहे हो, ஆக வேண்டும் என்பதல்ல, இப்போதே அந்த நிலை வந்ததாக தென்படுகிறதா. இத்தனாகி சமீபானாக, அந்த அளவுக்காவது அருகே வர வேண்டும். जितना अब आवाज कर रहे हैं और पहुंच रहा है, अब आप लोगों को सर्व बातों में थोड़े समय में पूरा फॉलो करना है. எந்த அளவுக்கு இப்பொழுது சப்தத்தில் வருகின்றீர்கள், இலக்கை சென்று அடைகின்றீர்கள். இப்போது உங்களுக்குள் அனைத்து விஷயங்களிற்கும் சிறிது காலமே உள்ளது, ஆகவே முழு முயற்சி செய்யுங்கள். கர் ரகேகோ ஒரு கர்த்தேகி ரகேங்கி, இப்போதும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள், எப்போதும் செய்து கொண்டிருப்பீர்கள். आप लोगों का जो पहले पहले संगठन बनाया था वह क्या कर रहे हैं. உங்களில் முதலில் அமைக்கப்பட்ட குழு என்ன செய்து கொண்டிருக்கிறது. கிஸ்லி சங்கட்டன் बनाया था, எதற்காக குழு அமைக்கப்பட்டது. यज्ञ की संभाल के साथ संगठन में रहने वाले स्वयं की भी संभाल कर रहे हैं. यज्ञத்தை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் குழுவில் இருப்பவர்கள் தங்களையும் பாதுகாத்து வருகின்றீர்களா. जो स्वयं की संभाल करते वो यज्ञ की भी संभाल करते हैं. யார் தன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வாரோ அவர் யஜ்யத்தையும் பாதுகாப்பாக பராமரிக்கின்றார். जो स्वयं की संभाल नहीं कर सकते वो यज्ञ की भी संभाल नहीं कर सकते.
யார் ஒருவர் தன்னை பராமரிக்க முடியவில்லையோ அவரால் யஜ்யத்தையும் பராமரிக்க முடியாது. इस संगठन को क्या क्या करना यह उन्हों की भी स्पष्ट नहीं, इसलिए फिर जब सहज हो सके तब साथियों को बुलाना. இந்த குழுவில் இருப்பவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு தெளிவாக இல்லை. எனவே பிறகு எப்போது சகஜமாகுமோ அப்போது இன்னும் அநேகரை நீங்கள் துணைவர்களாக அழைக்கலாம். जब आप बुलाएंगे तब बाप दादा आएंगे. நீங்கள் அழைக்கும் பொழுதுதான் பாப் தாதா வருகின்றார். பாப் தாதா को आने में देरी नहीं लगती. பாப் தாதா வருவதில் காலம் அதிகம் தேவைப்படுவதில்லை. अपने ग्रुप की फिर कब देखी है. தன்னுடைய குழுவை அப்படி பாதுகாப்பாக வைத்துள்ளீர்களா? पांडव ग्रुप और शक्ति ग्रुप यह है सर्विस ग्रुप. பாண்டவர்களின் குழு, சக்திகளின் குழு, இது சேவைக்கான குழு. लेकिन जो पांडवों का ग्रुप और यज्ञ माताओं का ग्रुप था उसका क्या हालचाल. மேலும் பாண்டவரின் குழு மற்றும் யஜ்ய மாதர்களின் குழு அவர்களின் நிலவரம் என்ன? मुख्य केंद्र के समीप आने से देख रेख कर सकेंगे. முக்கியமான நிலையத்தில் அருகே வரும் பொழுது பராமரிப்பு செய்வீர்களா? इन ग्रुप को अपना कर्तव्य ही है, सिर्फ 7 दिन का नहीं सम्मेलन की रिजल्ट है. जो बट्टी की रिजल्ट बताई वही सम्मेलन की रिजल्ट है. இந்த குழுவிற்கு அவர்களுக்கே உரிய செயல் 7 நாள் மட்டும் கிடையாது, மாநாட்டுக்கான முழுமையான ரிசல்ட் ஆகும். चारों ही बल समान हो उसमें 25% भी कमी सुनाई. समझा. 4 சக்தியின் சமநிலை பெற வேண்டும், அதில் இப்போது 25% குறைவு காணப்படுகிறது. புரிந்ததா? पासवी तानर होते तो ना मालूम क्या होता. மதிப்புடன் தேர்ச்சி பெறும் பொழுது என்ன நடைபெறும் தெரியும் தானே. சப் பாஸ் ஆ ஜாதே. அப்படி எல்லோரும் பாஸ் ஆகும் பொழுது, மதிப்புடன் தேர்ச்சி பெறும் பொழுது தந்தைக்கு அருகே வந்து விடுகின்றீர்கள். அபி சிறப் ஆவாஜ் கியா லல்கார் நெய்கி. இப்போது ஒளி மட்டுமே முழக்கப்படுகிறது, ஆனால் அதற்கான ரிசல்ட் தென்படவில்லை. इसकी भी युक्ति बताई कि चारों बल की समानता होनी चाहिए. அதற்கான யுக்தியும் சொல்லப்படுகிறது, 4 பலமும் சமநிலை வேண்டும். कब किस बल की विशेषता, कब किस बल की. சில சமயம் சில சக்தி, சில சமயம் சில சக்தி. लेकिन चारों बल समान रख सर्विस करने से दरकार होगी. ஆனால் 4 பலமும் சமநிலை வைத்து சேவை செய்யும் பொழுது பெயர் புகழ் ஏற்படும். ललकार ना होने का भी कारण है. இதுவரையில் பெயர் புகழ் ஏற்படாமல் இருப்பதற்கு காரணம் உள்ளது. सम्मेलन की बात नहीं कर रहे हैं. மாநாடுகளை பற்றி பாபா சொல்லவில்லை. लेकिन टोटल आवाज निकलता है, अब ललकार नहीं निकलती. ஆனால் முற்றிலும் இப்போது சப்தம் ஏற்படுகிறது, ஆனால் அந்த பெருமிதம் பேரும் புகழும் ஏற்படவில்லை. ஆவாஜ் ஃபைலாயா, சப்தம் மட்டுமே நாலாபுறமும் பரவி கொண்டிருக்கிறது. சோயே உயேக்கோ ஜகாயா நகி. இன்னும் உறங்கிக் கொண்டிருப்பவர்களை எழுப்பவில்லையே. சிர்ஃப் கர்வட் பதலாயா ஹை. ஆனால் சேவைக்கான மார்க்கம் மட்டுமே மாற்றியுள்ளீர்கள். லல்கார் நா ஹோனே கா காரண் கியா ஹை. இன்னும் பெயர் புகழ் ஏற்படாமல் இருக்க காரணம் என்ன? பத்தாவோ, சொல்லுங்கள். ललकार तब होगी जब कोई भी बात को अंगीकार नहीं करेंगे. அங்கீகாரம் செய்யாத பொழுதுதான் பெயர் புகழ் ஏற்படுகிறது.
अभी क्या होता है, कई बातों की अंगीकार कर लेते, चाहे स्थूल चाहे சூக்ஷ்மம். இப்போது நடப்பது என்ன, அநேக விஷயங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து விடுகின்றீர்கள். அது ஸ்தூலமாக இருந்தாலும் சூக்ஷ்மமாக இருந்தாலும் தானே அதற்கு முத்திரை பதிக்கின்றீர்கள். जब कोई भी संकल्प में भी अंगीकार व स्वीकार ना हो तब ललकार हो. ஆக எந்த ஒரு சங்கல்பத்திலும் தனக்குத்தானே முத்திரை குத்தாமல், அங்கீகாரம் செலுத்தாமல், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது பெயர் புகழ் ஏற்படும். அபிமிக்ஸுக, இதுவரையில் கலப்படம் உள்ளது. इसलिए रिजल्ट भी मिक्स, எனவே ரிசல்ட்டும் கலப்படம். जो कल्प पहले फिक्स हुए रिजल्ट है वह अभी नहीं. முந்தைய கல்பத்தில் இருந்த ரிசல்ட் இப்போது கிடையாது. उस फिक्स को भी जानते हो, अब मिक्स है. அது என்ன இருந்தது தெரிய வரும் தானே, இப்போது கலப்படம் உள்ளது. புரிந்ததா? समझा? अपनेपन को भी अंगीकार ना करे. தனது என்பது கூட நீங்கள் அங்கீகாரம் செய்யக்கூடாது. மே யவ் மே சர்வீசபுள் ஹோ, நான் இப்படி இருக்கிறேன், நான் சேவாதாரியாக இருக்கிறேன். மே மகாரதி ஹோ, மே யவ் கர்த்தி ஹோ யவ் கியா, நான் மகாரதியாக இருக்கின்றேன், நான் இதை செய்கிறேன், நான் இப்படி செய்தேன். इन सबका मेपन निकलकर बाबा बाबा शब्द आएगा तब ललकार होगी. இப்படியெல்லாம் அங்கீகாரம் கொடுப்பதை நிறுத்திவிட்டு பாபா பாபா என்று பாபாவிடம் சொல்லும் பொழுது, பாபா பெயரை உச்சரிக்கும் பொழுதே பெயர் புகழ் ஏற்படும். பரமாத்மா மேகி பரம் பல் ஹோதா ஹை. பரமாத்மாவிடமே அதிமிதமான சக்தி உள்ளது. ஆத்மாவுமே யதா சக்தி ஹோத்தி. ஆத்மாக்களிடம் அவர் அவருக்குரிய சக்தி மட்டுமே உள்ளது. तो बाबा कहने से परम बल आएगा. பாபா எனும் பொழுதே மாபெரும் சக்தி வருகிறது. मैं कहने से यथा शक्ति बल आता है. நான் என சொல்லும் பொழுது அவருக்குரிய சக்தி மட்டுமே பலமாக தென்படுகிறது. इसलिए रिजल्ट भी यथा शक्ति होती. எனவே ரிசல்ட்டும் அவரவர் சக்திக்கேற்ப அமைகிறது. अब भाषा भी चेंज हो. இப்போது உங்கள் பாஷை மாற வேண்டும். साकार रूप में सभी दिखाया. साकार வடிவத்தில் எல்லாமே காண்பிக்கப்பட்டது. कब कहा कि मैं ये चला रहा हूँ. என்றாவது சாக்கார பாபா சொன்னாரா நான் இதை செய்கிறேன் என்று? मैंने मुरली अच्छी चलाई कब कहा. நான் முரளி நன்றாக வாசிக்கிறேன் என்று எப்போதாவது சொன்னாரா? मैंने सर्विस की, मैंने बच्चों को टच किया कब कहा. நான் சேவை செய்தேன், நான் குழந்தைகளுக்கு டச் செய்தேன் என்று எப்போதாவது சொன்னாரா? यह अंगीकार करना खत्म हो जाना. இப்படி அங்கீகாரம் தருவது முதலில் முடிவுக்கு வர வேண்டும். इसको कहा जाता है जो वायदा किया है वह निभाना. இதைத்தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதாகும். आप लोग एक गीत गाते थे तुम्हें पर मिटेंगे हम याद आता है ना. நீங்கள் ஒரு பாடல் பாடுவீர்களே, பாபா உன்னை விட்டு ஒருபோதும் நாம் விலக மாட்டோம் என்று. நினைவு உள்ளதா? மர் மிட்னா கிஸ்கு ககா ஜாதா ஹை. இறப்பது விட்டு விலகுவது என்று எதை சொல்லப்படுகிறது? மேப்பன் மிட்டானா யஹி மர் மிட்டானா. இப்போது இறப்பது விட்டு விலகுவது என்பது இதற்காகத்தான். அங்கீகார் நாகரோ தொழல்கார் கர் சக்தே ஹோ. தனக்குத்தானே அங்கீகாரம் தருவதை விட்டு விடுங்கள். அப்போதே தந்தையின் பெயரை புகழை வெளிப்படுத்த முடியும். कोई भी बात न निंदा स्तुति न मैं न तुम न मेरा तेरा कुछ भी अंगीकार ना करना. எந்த விஷயமானாலும் சரி, இகழ்ச்சி புகழ்ச்சி நான் உனது எனது எதையுமே நீங்கள் அங்கீகாரம் செய்யலாகாது. தப் லல்கார் ஹோகி. அப்போதே தந்தையின் பெயரை வெளிப்படும். அங்கீகாரம் செய்வதென்பது தானென ஸ்வீகாரம் செய்வதாகும். முதலில் அதை அகற்ற வேண்டும். आप मन में संकल्प पीछे करते हो. आपके मन में संकल्प पहुंचते ही यहाँ पहुंच जाता है.
உங்களுடைய மனதின் சங்கல்பம் கூட வருவது பின்னால் தான். அதற்கு முன்னால் இங்கே வந்து அடைந்து விடுகிறது பாபாவிடம். क्यों पगले पहुंचता है यह भी हुई पहले है. உங்கள் மனதில் வரும் எண்ணங்களை காட்டிலும் அதைவிட முன்னதாக தந்தையை வந்து அடைகிறது என்றால் அதற்கும் ஆழமான ரகசியம் உள்ளது. आप लोग मन में जो संकल्प करते हो वह आपके मन में पीछे आता है. उनके पहले बाप दादा के पास स्पष्ट हो जाता है. நீங்கள் மனதில் உருவாக்கும் எண்ணங்கள் கூட பின்னால் தான் வருகிறது. அதற்கு முன்னதாகவே பாப் தாதாவிடம் வந்து தெளிவாக நின்று விடுகிறது. क्योंकि संपूर्ण बनने से ड्रामा की अर्नून स्पष्ट देखने में आती है. ஏனென்றால் முழுமை தன்மை அடையும் பொழுது நாடகத்தில் ஒவ்வொன்றும் மிக தெளிவாக தென்படுகிறது. அது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாகும். इसलिए ड्रामा की नींद को पहले से ही स्पष्ट देख सकते. எனவே நாடகத்தின் நிச்சயிக்கப்பட்ட விஷயங்களை முன்னதாகவே தெளிவாக பார்க்க முடிகிறது. इसलिए भविष्य देख करके पहले से बात करते हैं. எனவே எதிர்காலத்தை பார்த்து முன்னதாகவே சொல்லப்படுகிறது. पहले से जैसे कि पहुंचा ही हुआ है. ஏற்கனவே இலக்கை அடைந்து விட்டதாகிறது. फिर जब आप लोग 5 बजाते हो बाप दादा भी 5 बजाते हैं. பிறகுதான் நீங்களும் நடிக்கின்றீர்கள், பாப் தாதாவும் நடிக்கின்றார். आप रूहान करने का 5 बजाते हो, बाप दादा सुनने का 5 बजाते हैं. समझा? நீங்கள் பாபாவுடன் ஆன்மீக உரையாடல் செய்வதாக நடிக்கின்றீர்கள். இது உங்களுடைய நடிப்பு. பாப் தாதா அதை கேட்கின்றார். அது அவர் நடிப்பு. புரிந்ததா? जो जैसा है वैसा स्वयं को पूरा ना भी जान सके लेकिन बाप दादा जान सकते. ஒருவர் யாராக இருக்கின்றார் என்று தன்னை பற்றி தானே முழுமையாக உணராத பொழுதும் பாப் தாதா உணர்கின்றார். तो अब चारों बल समानता में लाने हैं. ஆக 4 பலமும் சமநிலையில் இப்போது அமைய வேண்டும். तब साकार में समान बन जाएंगे. இப்போதே சாகார வாழ்க்கையில் நீங்கள் சமநிலை பெறுவீர்கள். जितना संस्कारों को समानता में लाएंगे उतना ही समीप आएंगे. எந்த அளவுக்கு சன்ஸ்காரங்களில் சமநிலை கொண்டு வருவீர்களோ அந்த அளவே அருகே வர முடியும். कौन से संस्कार? எந்த संस्कारम? साकार रूप के संस्कार उपराम और साक्षी दृष्टा यह साकार के संपूर्ण स्थिति के श्रेष्ठ लक्षण थे. சாகார ரூபத்தில் சன்ஸ்காரமாக இருந்தது உபராம் நிலை மற்றும் பார்வையாளர் என்ற நிலை. இந்த சம்பூர்ண நிலையை சாகார பாபாவிடம் நீங்கள் உன்னதமான லட்சணமாக பார்த்துள்ளீர்கள். इन संस्कारों में समानता लानी है. அவ்வாறே அந்த சன்ஸ்காரங்களில் சமநிலை இப்போது வர வேண்டும். தன்னிடமும் அதையே அமல்படுத்த வேண்டும். इन गुणों से सर्व के दिलों पर विजय होंगे. இந்த குணங்களை கையாளும் பொழுதே எல்லோரும் மனதிலும் வெற்றி பெற்றவராவீர்கள். जो संगम पर सर्व की दिलों पर विजय बनता वही भविष्य में विश्व மகாராஜன் बनते हैं. சங்கம யுகத்தில் ஒருவர் அனைவர் உள்ளங்களையும் வெற்றி கொள்வாரேயானால் அவரே நாளை எதிர்காலத்தில் விஸ்வ மகாராஜன் ஆகின்றார். விஸ்வமே சர்வ ஆஜாத்தே. விஸ்வம் உலகம் எனும் பொழுது அதற்குள் அனைத்தும் அடைக்கலம். तो बीज यहां डालना है, फल वहां लेना है. ஆக இங்கே விதை விதைக்க வேண்டும், அங்கே பலனை அடைய வேண்டும். अच्छा, ओम शांति.